ஃபிசிக்கலாகவும் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கணும், மென்டலாகவும் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா வள்ளுவர் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் எதெல்லாம் சொன்னார். நான் படிக்கும்போது பாவலர் ஐயாவுடைய விளக்கத்தில் ஒரு சொல்லில் இந்த மாதம் பூரா ஓட்டுனேன். ஒரே ஒரு சொல், அதை நம்ம நண்பர் ஐயா சங்கீட்டையும் கூட நான் சொன்னேன். அந்த ஒரு சொல் அந்த திருக்குறள் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இப்போவே வேணாலும் சொல்கிறேன். நல்குதல் அப்படின்னு ஒரே சொல். அந்த ஒரு சொல் இந்த மாதம் கூட என்னைய சிந்திக்க வைத்து கொண்டே இருக்குது. அது எங்கே போகுதுன்னா, நம்ம கோபாலைய மட்டுமில்லை, இன்னும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே திருக்குறளில் மூவா உட்பட எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்லேருந்து போகாதீங்க. மூவாவே என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருக்குறளில் வந்து இப்படி போகாதீங்க, இப்படி வாங்கினா இப்படி வாங்கினா என்ன அர்த்தம்? அறம் பொருள் இன்பத்திலேருந்து வராம இன்பம் பொருள் அறம் அப்படி வருவது தான் சரியா இருக்கு அப்படின்னு மூவாவே திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கத்தில் இன்பத்து பாலத்தை முதல்ல வச்சுக்கிறார். அந்த நல்குதல் அப்படிங்கிற ஒற்றை சொல் எங்கே கொண்டு போய் விடுச்சுன்னா, ஐயா பாவலர் ஐயாவுடைய அந்த இது எடுக்கும்போது நான் உங்களுக்கு அதை பற்றின அந்த இன்பத்துப்பால் காமத்துப்பால் குரலோடு அதை பொறுத்தேன். அது எப்படி இந்த வான் சிறப்போடு பொருந்தது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். ஏன்னா என்றனால் திருக்குறள் ஒரு முழுமை பார்வை பார்க்காம இந்த வான் சிறப்பை மட்டும் என்றனால் உள்வாங்க முடியாது. வான் சிறப்புல வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர பாட்டு. இப்போ இந்த அமிழ்தம் அப்படிங்கிற சொல் இதுல மிக முக்கியமான சொல். இந்த அமிழ்தம் வேற எந்தெந்த திருக்குறள் எல்லாம் பயின்று வருது அப்படிங்கிற ஆய்வுக்குள்ள என்னுடைய மூளை இயல்பாகவே போகும். அப்படி போகும்போது அமிழ்தம் அப்படிங்கிற இதுதான் அமிழ்தம். அமிழ்தம்னா என்னங்கிற பொருள் இதுவரை நீங்கள் மூவா உரையிலையோ நம்முடைய முனுசாமியா உரையிலையோ வேற எந்த உரையிலையும் யாருமே கேட்டிருக்க மாட்டேங்க. பாவலர் ஐயா அப்படி நமக்கு அந்த அமிழ்தம்னா என்ன அப்படிங்கிற சொல்ல அப்படி மிருதம் அப்படின்னா சாவு, மிருது அப்படின்னா சாவு, அமிர்து அப்படின்னு நீதினா முறை, அநீதினா அதுக்கு எதிர். அந்த மாதிரி மிருது அப்படின்னா சாவு, அமிர்தம்னா சாவாத நிலை அப்படின்னு நீங்கள் கலந்துரையாடல் பண்ணது எனக்கு நீங்களாம் மென்டலி இருக்கிறீங்கன்னு எனக்கு இதாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே கிளம்ப கூட. அப்போது சாவாத நிலையை தருவது தான் அமிர்தம் அப்படிங்கிற முதல் செய்தியை வள்ளுவர் முதல் திருக்குறளை வைக்கிறது அப்படியே நெஞ்சை கல்றமா இருந்துச்சு. எது சாவாத நிலை? இன்னைக்கு எல்லா சித்திரகா எல்லாருமே உலகமே வியக்கக்கூடியது அந்த உடல் மரணித்தாலும் உயிர் மரணிக்காத அந்த ஜீவன் முக்த நிலை, சித்த நிலை அடையிறத சொல்கிறோம். ஆனால் வள்ளுவர் இயல்பா அழகாக போகிற போது சொல்லிட்டாரு, இந்த மலைத சாவா அமிர்தம் அப்படிங்கிறத அறியப்பாற்றுன்னு சொல்லல, அது உணரப்பாற்று. அது ஒரு சிலதெல்லாம் அறியல. இப்போ படிக்கிறது பட்டமாகிறது இதெல்லாம் உணர்வுங்கிறது இல்லை, படித்தாலே போதும். பிகாம் என்ன வருதோ அதை பிகாம் படித்தோம்னாலே நம்ம அறிஞ்சிட முடியும். அதை போய் உணர்வுங்கிறது இல்லை. ஆனால் காற்றை அறிய முடியாது.